இன்டர்வல் அந்த ஒரு சம்பவம் அப்படின்றதோட அவரு நடந்து வராரு தியேட்டர்ல. அதுதான் இன்டர்வல் நினைச்சு சில பேர் எந்திரிச்சிட்டாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி சீட் எட்ஜில் நீங்க உட்கார வச்சிருக்கீங்க, அப்பாடா அப்படின்னு எந்திரிக்கிறாங்க. பார்த்தா அதுக்கப்புறம் ஒரு கியூட்டா ஒரு ஃபேமிலி மொமெண்ட். முகூர்த்தத்துக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு, போய் சாப்பிட்டு வந்துருங்க அப்படின்றது. ஸோ இந்த கால் எடுக்கிறத பத்தி பேசலாம். ஆனா பொதுவா அவர் நடந்து வரதோட அதுதானே பார்த்து நிறைய பழக்கப்பட்டிருக்கோம். பட் அது வேண்டாம், நம்ம இப்படி போலாம் ஃபேமிலி வேணான்னு தோணுச்சு. யூஸ்வலா இந்த படம் எந்த பேட்டர்ன்லயுமே இல்லை ஃபர்ஸ்ட்ல இருந்தே. யூஸ்வலான ஓப்பனிங்ல இல்லை, யூஸ்வலான இன்ட்ரோல இல்லை. ஸோ அது மட்டும் ஏன் அப்படி வைக்கணுன்றது ஒன்று. அப்புறம் இன்னொன்று, அங்கே முடிச்சுட்டு வந்தால் இது எஸ்பிக்கும் காளிக்குமான கதையாக மாறுது. அதில் எனக்கு சுத்தமாக உடன்படலை. விச் இஸ் நாட் ஓகே. நீங்கள் அவங்க 2 பேருக்கு ஏதோ ரிஃப்ட் இருக்குது செகண்ட் ஹாஃப்ல நினச்சிங்கன்னா அது இருக்காது. அது கிடையாது கதை. ஓகே, ஆமாம். கதை வந்து வேற ஏதோ ஒன்று இருக்குது. எப்படி பெரியவருக்கும் இவங்களுக்கும் துரோகம் நடந்துச்சு, பெரியவருக்கும் அருணகிரிக்கும் என்ன பிரச்சனை நடந்துச்சுன்றதான் ஃப்ளாஷ்பேக் ஆக்சுவலி சொல்லுது. காளி எப்பேற்பட்ட துரோகத்தை சந்திச்சான், காளி எப்படி அவனுக்கு யூஸ் பண்ணானுங்கன்னு ஒரு கதையும், காளிக்கும் பெரியவருக்கும் அருணகிரிக்கும் என்ன பிரச்சனைங்கிறத அந்த அந்த இடம் பேசுது இல்லையா. ஸோ அப்போ நீங்கள் இவங்க 2 பேர் பேசுறதோட இன்டர்வல் பிளாக் விட்டா நீங்கள் ஏதோ அன்னியன் சீன் மாதிரி பின்னாடி ஒன்று வருதுன்னு தான் நம்ம ஆக்சுவலி யோசிப்பா, தப்பாக கைட் பண்ணுற மாதிரி ஆயிரும். அதனால காளியனோட ஏமாற்றம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமா பட்டுச்சு. ஏன் கலைவாணி வந்து அவனை நம்பவே நம்பாதான்னு சொல்றா, ஏன் கலைவாணி வந்து இன்னைக்கு முந்தானத்து கூட மூத்திரம் போயிட்டா வீட்டுல. அந்த 4 வருஷம் இன்னொரு கதை இருக்கு. 4 வருஷம் எப்படி கஷ்டப்படும் தெரியுமா, சம்பவத்துக்கு அப்புறம் இருக்க 4 வருஷத்தை பத்தி பேசுறா, விச் இஸ் நாட் இன் த ஃபிலிம். அதெல்லாம் பேசும்போது அப்ப இந்த விஷயங்கள்லாம் எங்க போய் ட்ரிகர் ஆகுதுன்னு யோசிச்சா, அப்படிப்பட்ட ஃபிளாஷ்பேக்கு இவங்க 2 பேரோட எமோஷன் ரொம்ப முக்கியம். காளி கலைவாணி யாரு, இவங்க எப்படி பார்த்துக்கிட்டாங்க, இவங்க என்னவா இருந்தாங்க அப்படிங்கிறது தான் அதில் போகணும்னு எனக்கு தோணுச்சு. ஜஸ்ட் ட்ரை. நிறைய இடங்கள்ல அது பயங்கரமான வரவேற்பு வந்துச்சு. என்கிட்ட நிறைய பேர் வந்து செம்ம இன்டர்வல் பாக், ப்ரொடியூசர் ஒய்ஃப் முதற்கொண்டு ஃபர்ஸ்ட் ஈவன் பிஃபோர் த ரிலீஸ் வெளியில வந்தோடனே அவங்க அதை பத்தி பயங்கரமாக பேசினாங்க. அப்போ ஐ காட் அ கான்ஃபிடென்ட், ஓ சாங் இது ஒர்க் ஆகுது போல அப்படின்னு.